இன்னொரு விஷயம் இப்போ தேசிய அளவில் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். நேற்றைக்கு டெல்லி ஹைகோர்ட்டு உன்னாவ் அந்த ரேப் கேஸில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி சென்கார், அந்த குல்தீப் சிங் சென்காரை வந்து பிணையில் விடுவிச்சிருக்காங்க. முன்னாள் பாஜக எம்எல்ஏ தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சூழலில் அதே டெல்லியில் அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் வந்து டெல்லியினுடைய இந்தியா கேட் பகுதியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதாவது என்னைய வெளியே வச்சுட்டு அவரையும் அந்த குற்றவாளியும் வெளியே விட்டீங்கன்னா என்னுடைய உயிருக்கோ, என்னுடைய தாய் உயிருக்கோ, என்னுடைய அத்தை உயிருக்கோ 3 பேருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து போராடிச்சு. டிடெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் விட்டு அவங்க போய் ராகுல் காந்தியும் சோனியாவையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நாடு முழுக்க பற்றி எரியுது. இந்த 2 நீதிபதிகள் வந்து இவர் வந்து சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவருடைய அந்த குற்றத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து இந்த வழக்கை வந்து இந்தியா முழுக்க கவனிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஒரு 70களில் சினிமாக்களில் நம்ம பார்த்த விஷயம், இல்லை 80களில் சினிமாக்களில் பார்த்த விஷயம் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. ஒரு வேலை கேட்டு போகிற ஒரு பெண்ணுக்கு நடந்த 17 வயதில் நடந்த குடும்பம் தான். 17 வயது மைனர் பெண்ணை வன்புணர்வு செய்து போலீஸ் அதற்கு கம்ப்ளைண்ட் எடுக்கல. அந்த பெண் தன்னைத்தானே கொளுத்திக் கொள்கிறார். ட்ரை பண்றாங்க, முயற்சி செய்கிறார். கேஸ் அதற்கு பிறகு சிபிஐயால் எடுக்கப்படுகிறது. அவங்க அப்பா விக்டிமுடைய ஃபாதரை அடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு நாடு தழுவிய அளவில் இந்த கேஸ் வந்து பரபரப்பான பிறகு கோர்ட் வந்து ரேபிஸ்டை கன்விக்ட் பண்ணுது. வாழ்நாள் சிறை தண்டனை வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த விக்டிமுடைய கார் மீது ஒரு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும்போது நடந்தது. அதாவது அந்த ஊர்ல கேஸ் நடந்தா, உத்தரப்பிரதேசல நடந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி டெல்லியில நடக்குது. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கீழமை நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த விசாரணைக்கு போயிட்டு இருக்கும்போது ட்ரக்கை விட்டு ஏத்துறாங்க. 2 அத்தைகள் வந்து ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க, கொல்லப்படுகிறாங்க. இவருடைய வழக்கறிஞரும் அடிபடுறாரு. இந்த பொண்ணுக்கும் பயங்கர கோமா ஸ்டேஜுக்கு போய் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வச்சு மீட்கப்பட்டுச்சு இந்த பொண்ணு. இத்தனையும் நடக்கிறது. இதற்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு பெயிலும் கொடுக்கிறது என்றால், இந்த குடும்பத்துக்காக இந்த கேஸை நடத்திய அந்த ஒட்டுமொத்த சுற்றத்தாருக்கு இனி என்ன பாதுகாப்பு வட மாநிலங்களில் இருக்க முடியுங்கிறதா இதில் இருக்கக்கூடிய கேள்வி.